வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட எல்லா வல்ல இறைவனை வேண்டி இன்றைய உங்கள் சிந்தனையில் யார் தலைவன் எனும் தலைப்பில் ஒரு சில தகவல்கள். சில வாரங்களுக்கு முன்பு சிங்கப்பூரின் முன்னாள் பிரதமர் லீ குவான் யூ அவர்களை பற்றிய ஒரு நூலை படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. அதில் படித்தபோது நெஞ்சம் நெகிழ்ந்தது. சிங்கப்பூரை உண்மை, நேர்மை, உழைப்பு, அதாவது லஞ்சம் இல்லாதது என்ற பல்வேறு அடையாளங்களுக்கு உலக தரத்திற்கு கொண்டு வந்த மிகச்சிறந்த உன்னதமான தலைவராக லீ குவான் யூ அவர்கள் விளங்குகிறார். அது மட்டுமல்ல, ஒரு முறை அவர் சாங்கி விமான நிலையத்துக்கு, சிங்கப்பூர் அனைத்துலக விமான நிலையத்திற்கு செல்கிறார். அப்போது பல சிங்கப்பூரியர்கள் அமெரிக்காவில் உள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு படித்து நாடு திரும்புகிறார்கள். அந்த நாடு திரும்புபவர்களில் அவருடைய மகனும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக அவர் பூச்செண்டோடு அங்கு விமான நிலையத்தில் காத்திருக்கும் பொழுது அனைவரும் நினைக்கிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள், அவருடைய மகனுக்குத்தான் அந்த பூச்செண்டை கொண்டு வந்திருக்கிறார் என்று. ஆனால் அவர் அந்த பூச்செண்டை அவருக்கு கொடுக்காமல் அவருக்கு ஒரு வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு மீண்டும் தொடர்ந்து காத்து கொண்டிருக்கிறார். அப்போது எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம், அவருடைய மகனுக்கு கூட அவர் அந்த பூச்செண்டை கொடுக்காம அப்படி யாருக்காக தான் காத்திருக்கிறார்னு பார்த்தால், ஆக கடைசியாக ஒரு இந்தியர் வருகிறார். அவரை கட்டி தழுவி அவருக்கு வாழ்த்து கூறி அந்த பூச்செண்டை கொடுக்கிற அந்த மகிழ்ச்சியை அங்கு உள்ளவர்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அப்போது அவரிடம் சென்று கேட்கின்றார்கள் ஊடகவியலாளர்கள், உங்களுடைய மகனுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கணும் அப்படின்னு. இல்லை, நான் இந்த நாட்டின் பிரதமர், என் மகன் பல்கலைக்கழகத்துக்கு போய் படித்து வருவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அப்படி படிக்கலைன்னா தான் அது தவறு. ஆனால் இவர் இருக்கின்றாரே, இவருடைய தந்தையார் துப்புரவு வேலை செய்யும் மிகச் சாதாரண ஏழை கூலி தொழிலாளியின் மகன். வறுமை, ஏழ்மை, இந்த நிலையிலும் விடாமுயற்சியோடு தன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக அரும்பாடுபட்டு பல்கலைக்கழகம் சென்று மிகச்சிறந்த தேர்ச்சியோடு நாடு திரும்பி இருக்கின்றார்கள். இவர் சிங்கப்பூரியர் என்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது உண்மையிலே ரொம்ப கண் கலங்கிவிட்டது. அதை படிக்கும் பொழுதே கண் கலங்குகிறது, இத்தகைய ஒரு உன்னதமான தலைவனா என்று. அதே போன்று கடந்த வாரம் சபாவில் உள்ள உள்துறை அமைச்சர் டத்தோ ஜேம்ஸ் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. டத்தோ நாகராஜ் கடந்த 20 ஆண்டுகளாக அங்கு உள்ள இந்தியர்களில் ஒரு பகுதியினர் இன்னும் கூட குடியுரிமை, கல்வி இல்லாமை, பொருளாதார சீர்கேடு, அடையாள அட்டை இல்லை, பிறப்பு பத்திரம் இல்லை என்று போராடி கொண்டு அவர்களுக்காக காலம் முழுவதும் தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற ஒரு உன்னதமான தலைவர் டத்தோ நாகராஜ் அவரோடு டத்தோ ஜேம்ஸ் அவர்களை சந்திக்கும் போது அவர் இதற்கு என்னால் முடிந்ததை நான் தீர்வு செய்ய களம் இறங்குகிறேன் என்று இதோ இன்று அவர் மித்ரா உயர் அதிகாரிகளையும் அதனுடைய தலைவர் மாண்புமிகு பிரபாகரன், டத்தோ துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரமணன் ஆகியோரை சந்திக்கின்றார். இதற்காக அவர் களம் இறங்குகிறார். ஆக இத்தகைய ஒரு சிறுபான்மை இந்தியர்களுக்காக இப்படி உண்மையாக உழைக்கும் நல்ல தலைவர்கள் நாட்டில் இன்னும் அதிக பேர் உருவாக வேண்டும். மலேசியர்களுக்குரியது இங்கே கிடைக்கும் அனைத்தும் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அத்தகைய தலைவன் என்றும் மக்கள் மனதில் வாழ்வான் என்று கூறி, மேலும் அடுத்த வாரம் இதுபோன்று ஒரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சூப்பர்மைண்ட் டைனமிக் மு கணேசன்.